வணக்கங்குடன் தமிழ். சோ இப்ப என் பக்கத்துல புது ரத்தம் பாய்ச்சுற மாதிரி விஜய் அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த பிறகு விஜய் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? வெடியை பட்ட கிளப்பிட்டு இருக்காங்க. விஜய் வெற்றியை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பேச போறோம். இப்ப நம்ம இங்க இருக்கிறது திருவொற்றியூர் 7வது வட்டம் கிழக்கு. விஜய் எல்லாரும் வாழ்த்துட்டு இல்லையாமா? முதலமைச்சருக்கு விஜய் வெற்றியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நேர்ல பார்த்து கண்டிப்பா இது நம்மளுக்கான சந்தோஷம் தான். மக்கள் தனி பெரும்பான்மையா வரணும்னு நினைச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி சொன்னது from the day 1ல இருந்து அவர் அந்த தனி பெரும்பான்மையா முடிக்கணும்னு நினைச்சாரு. சொன்னது நடந்துச்சு. விஜய் வெற்றியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தற்குறிகள் யாரு? விஜய் ரசிகர்கள் தற்குறிகள், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்குறீங்க? தற்குறிகள் இந்த மாதிரி பூத்துல வேலை செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி எலெக்ஷனே பண்ண முடியாது, இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வச்சாங்க. எல்லாமே பண்ணி காட்டு 3 வருவாரு 10 வருவாரு, அவர் தொகுதியிலேயே ஜெயிக்க மாட்டாருன்ற கருத்து எல்லாம் கூட வச்சாங்க. இப்போ தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்க நம்ம தளபதி விஜய் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சிஎம் விஜய்ன்னு சொல்ல முடியாது, முதலமைச்சர் விஜய்க்கு என்ன சொல்ல போறீங்க? ஒரே வார்த்தையில சொல்ல போனா வரலாறு திரும்பியது. தலைவர் அப்போதுல இருந்தே சொல்லிட்டே இருந்தாரு. கண்டிப்பா இன்னைக்கு இந்த நாள் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. வரலாறு திரும்புதுன்னு சொல்றீங்க. ஆனா எல்லாருமே விஜய் மேல கல் எறிஞ்சாங்கல்ல, அது எப்படிங்க? அது என்ன காரணம்? என்ன மிராக்கிள் நடந்தது? ஒரு விஷயம் எடுத்துட்டா பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ அதுதான் இப்போதைக்கு ஃபார்முலா. பாத்தீங்களா, அவங்க யாரையும் திட்டல, அவங்கள பத்தி பேசுறாங்க. விஜய் ஜெயிச்சதுக்கு, முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் குட்டீஸ். விஜய் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? இப்ப விஜய் யாரு? தமிழ்நாட்டுல யாரு? விஜய பத்தி என்னுடைய உங்களுக்கு கருத்து என்ன? விஜய் எங்க அண்ணன் போல ஒருத்தர், நம்ம குடும்பத்துல ஒருத்தர். எங்க அண்ணன் சிஎம் ஆயிருக்காரு. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் இப்ப சிஎம் ஆயிருக்காரு. அதுதான் விஜய் சிங்கப்பெண் வந்துருங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒன்னு உருவாக்கி இருக்காரு பெண்களுக்காகவே. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு முதலமைச்சர் பேசுறது நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு பெண்ணா என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சந்தோஷம் தான். அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். அதான் எதிர்பார்க்கறீங்க. விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னென்ன எதிர்பார்க்கறீங்க? எல்லாம் போராடி அவரை வரைச்சிக்கிறோம். அவர் நல்லது பண்ணா இன்னும் நாங்க சந்தோஷப்படுவோம். ஓகே, விஜய் ரசிகர்கள் ஒரு பெரிய போராட்டமா? திட்டாதவங்க இல்ல, கிண்டல் பண்ணாதவங்க இல்ல. ஏன் அப்படி விஜய் மேல எல்லாம் கல் எறிஞ்சாங்க? அது அவரு திடீர்னு வந்ததுனால யாரையும் நம்ப முடியல, அதனால அப்படி பண்றாங்க. திடீர்னு வெற்றியும் பெற்றுட்டார். ஆமா. ஓகே. வீட்டுல வாசல்ல கோலம் போட சொன்னாரு, விசில் விட சொன்னாரு. விசில் போடும் போதே பாத்தீங்கன்னா அக்கா மாதிரி ஆளுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே பெண்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே கூடி எல்லாருமே யாரு தெரியும். ஓகே, நீங்க சொல்லுங்க, ஒரு பெண்ணா என்ன உணர்றீங்க? விஜய் வெற்றிக்கு என்ன உணர்றீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு உரிய ஆட்சியா? கண்டிப்பா இந்த ஆட்சியில இல்ல, இப்ப வரப்போற ஆட்சியில இருக்கும். நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அண்ணா இன்னைக்கு காலையில பேசும்போது கூட சொன்னது, எங்களுக்காக மட்டுமே அவர் இருப்பேன், இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் பேசுவாருன்னு. எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து என்ன போட்டாருன்னா, மின்சாரத்துக்கு 200 யூனிட். இதை எல்லா அரசாங்கமும் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னாங்க, ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க. விஜய் டக்குன்னு செஞ்சுட்டாரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சரி, எல்லாரும் சொன்னாங்க, செஞ்சாங்க. ஆனா இவர் அதை கையெழுத்தே போட்டாச்சு. இதுதான் எங்களுடைய தளபதியுடைய ஒரு முன்னேற்றம். சோ விஜயோடைய வெற்றிக்கு இந்த மாதிரி உண்மையான விஜய நம்பினவங்க தான் காரணம். அதே மாதிரி 7வது வட்டம் காத்திருக்காங்க. அடுத்து விஜய் ரசிகரா வெக்கப்படக்கூடாது. வெக்கம்லாம் இல்ல. இது நிகழ்ச்சியை விஜய் பார்த்தாருன்னா அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு வாழ்த்துக்கள்னு கண்டிப்பா அவருக்கு சொல்றேன். இன்னும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நீங்க செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு. அதை கண்டிப்பா உறுதியா நிச்சயமா நிறைவேற்றுவீங்க. கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாமே அதை கொண்டு போய் சேர்ப்பிக்கிட்டு கண்டிப்பா நம்புறேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த தற்கூரின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன விளக்கம் நினைக்கிறீங்க? அதான் நான் பதிவு தெரிஞ்சாயிடணும். தற்கூரின்னு யாருமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் தான் இப்பயும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? தற்கூரின்றது கிடையாது. ஏன்னா மக்கள் அவங்களோட ஆதங்கத்தை தப்பான முறையில வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்கள மனுஷங்க தான், இப்போ ஓட்டு போட்டவங்கள மனுஷங்க தான். ஒரு அழகான உண்மையும் சொன்னாரு. அது தப்பு. இனி இருக்கிற எல்லாருமே ஒன்னா நின்று எல்லாபடியும் நம்ம தமிழ்நாட்டை நல்லபடியா நல்ல முறையில சிறப்பா ஆட்சி அமைச்சு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு என்னவோ அதை நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு இருக்கிற வெறுப்பு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெறுப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் நம்ம அண்ணன் தங்கச்சி பழகிட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஓகே, விஜய் அவர்கள் சொன்னாரு நம்ம ஒரு புது விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு. விஜய் என்ன புதுசா வரப்போ சொல்லுங்க. இப்ப நானே கேக்குறேன், விஜய் அப்படி என்ன செய்ய போறாரு?
பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு. சரிங்க, அது செஞ்சுட்டாரு. அது ஒண்ணு, இது வந்து படிதான், இன்னும் ஏற வேண்டிய நிறைய இருக்கு. இப்படி யாருமே யோசிக்கல பாத்தீங்களா? ஆமா, அது எப்படி அது யோசிச்சிருப்பாரு? அது எப்படி முன்னாலேயே அந்த மனுஷன் வந்து இதயத்துல இருக்கிறதா சொல்றாரு. மகளிரை பத்தி ஒரு சைன் பண்ணது பெரிய விஷயம். அது யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் ஆட்சி நடக்கிறது ஒண்ணுமே படிப்படியாக நல்லபடியாக நடக்கும். 30 ஆண்டுகள் முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்ததோ அதோட இப்ப சிறப்பா இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து வரலாறு திரும்பியது. அப்போதைக்கு 35% வாங்கியிருந்தாங்க, இப்ப 34.5. இப்போ வந்து நடிகரா இருந்து அரசியலுக்கு திரும்பும் போது ஓட்டு வாங்க மாட்டேன்னாங்க, அப்புறமா இவங்க தற்கொலைன்னாங்க, எல்லாம் பேசினாங்க. எல்லாம் பேசுவாங்க, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குதான் ஒரு பதிலடி கொடுத்து முடிஞ்ச. ஒரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விஜய்கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன? அதாவது நீங்க ரசிகரா கட்சிக்காரரா பேசாதீங்க, விஜய்கிட்ட எப்படி உங்க இதயத்தை பறி கொடுத்தீங்க? அவர் இதயத்தை தூக்கி போட்டாரு எப்பயோ, அதை எப்படி கேட்ச் பண்ணீங்க? அவர் எல்லாருமே பாசிட்டிவா நினைச்சாரு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்ப நான் இவங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு யாரு தைரியமான நபரா யார் பதில் சொல்ல போறீங்க? த்ரிஷா, விஜய், அது நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும், அது அவருடைய பர்சனல் லைஃப். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர் தப்பு பண்ணிருந்தா இன்னைக்கு த்ரிஷா அந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. எவ்வளவு ஓப்பனா, அப்ப அது நட்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும், அது அந்த மனுஷனுடைய பிரச்சனை. ஆனா அதை வச்சு நம்ம விஜய் அவர்களை, நம்ம முதலமைச்சர் அவர்களை எவ்வளவு தாக்குனாங்க. அதை வச்சு மட்டும்தான் தாக்குனாங்க. ஏன்னா அவர்கிட்ட குறைகள் கம்மி, எது கிடைக்கும்னு பார்த்தாங்க. இந்த ஒரு இது அவரே வெளிப்படையா காட்டிட்டாரு. கூட்டு வந்து அது நட்போ காதலோ அது நமக்கு தெரியாது, ஏதோ மக்கள் முடிவு அவங்க கையிலன்ற மாதிரி கொடுத்துட்டாரு. இதை வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. ஒரு சலசலப்பு இல்ல. பொதுவா விஜய் ரசிகர்கள்னா கத்துவாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மரத்துல ஏறுவாங்க, கல்லுல ஏறுவாங்க, அதெல்லாம் மாறி போச்சுங்க. பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான தாவாக்கினர் அவங்க நிரூபிச்சுட்டாங்க. தமிழ்நாடு வந்து இது மாதிரிதான் அமைதியா இருக்கும்ன்றத காமிக்கிறதுக்கான முதல் படிதான் இது. சரிங்களா? இப்ப நம்மளுடைய ஒரு கடமையை செஞ்சிருவோம். விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இணைஞ்சா ரொம்ப நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஆமா, யாருமே அதை வெறுக்க மாட்டாங்க. திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் வெறுக்க மாட்டாங்க. சோ சங்கீதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு உருக்கமா யார் பேச போறது? சங்கீதா மேடமுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அண்ணன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்களா தான் இருந்திருப்பீங்க. எவ்வளோ கஷ்டம், நிறைய விஷயம் அவர் சினிஃபீல்டில் இருக்கும் போது அவர் பட்ட கஷ்டம் எல்லா பிரச்சனையும் தாண்டி அவர் வரும்போது அவருக்கு கூட உறுதுணையாக இருந்திருக்கலாம். நீங்க இந்த நேரத்துல நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அவர் இன்னும் எங்களுக்கு நல்லது நிறைய செய்வாரு. அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவருக்கு பக்கத்துல அவருக்கு நம்பிக்கையான ஆளா நீங்க இருக்கணும்னு நாங்க வந்து விரும்புறோம். சஞ்சய் சேசன் அவருடைய மகன், அவரும் வந்து அவருடைய இன்ஷியல் எல்லாம் மாத்திட்டாரு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது சொல்றாங்க. சோ நம்ம ஜேசன் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரு? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேசனுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? விஜயோடைய மகனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டு. அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு கூட இருந்து அவருக்கு எல்லா உதவியும் செஞ்சு நீயும் வந்து இதுல இறங்கி தமிழ்நாட்டு மக்கள் 234 தமிழ்நாடையே கொடுத்துட்டாங்க. அதனால சஞ்சய் அவர்கள் கண்டிப்பா விஜய் அவரோட இணையணும். இதான் எல்லாருடைய ஆசையா? ஆமா. ஓகே, அவர் குடும்பத்தோட இருக்கணும். ரைட். விஜய பத்தி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஒரு மக்களை பார்க்க மாட்டாரு, பயப்படுறாரு, பிரஸ் மீட் வர மாட்டாரு, எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து பண்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப அவர் முதலமைச்சருக்கு ஆன பிறகு முதல்ல இப்போ தளபதி முதலமைச்சர் வந்து எல்லா வாழ்த்துக்கள். ஓகே, தளபதி வந்து எப்போ பேசணுமோ அப்பதான் பேசுவாரு. இப்ப இன்னில இருந்து களத்துல குதிச்சுட்டாரு. அதுதான் விஜயோட ஸ்டைல். அது எல்லா நேரமும் பேச வேண்டிய தேவையில்லை. பேசணும் அப்பதான் பேசணும். இனிமேல் தளபதி ஆட்சி இன்னில இருந்து நடைமுறை வந்துச்சு. இனிமேல் ஸ்டார்ட் தளபதி சொல்லிட்டாரு. நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தமிழக மக்களுக்கு நல்லது காலம் பிறந்துடுச்சு. இது வரைக்கும் போனது போகட்டும், எப்படி இருந்ததோ. இனிமேல் வருங்காலம் நம்ம தளபதி காலம். அடுத்த 25-30 வருஷம் தளபதி தான் இந்த கோட்டை. எதுனால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நம்ம விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட்டா இங்க ஒரு பெரிய செயின் உருவாக்கலாமா? எவ்வளவு? திருவொற்றியூர் 7வது வட்டம் கிழக்கு பகுதியுடைய தாவேகா தொண்டர்களோட நிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஜூம் பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க, ஒரு செயினா நிக்கிறாங்க, எவ்வளவு அமைதியா நிக்கிறாங்க. சோ தாவேகாவினரை பத்தி யாரும் இனிமேல் குறை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.